Welcome to Special Meals. ஆப்பிள் ஸ்வீட்டா இல்லைனா அதை சாப்பிட யாருக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி லேசா புளிப்பு சுவையுள்ள ஆப்பிளை இப்படி செஞ்சீங்கன்னா 10 ஆப்பிள் கூட டக்குன்னு காலி ஆகிடும். இனிப்பான ஆப்பிள்லையும் இந்த ரெசிபியை பண்ணலாம். லெமன் இஞ்சி எல்லாம் சேர்றதால இது நல்ல இம்யூன் பூஸ்டரும் கூட. மீடியம் சைஸில் 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். எடுத்த 2 ஆப்பிளையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கணும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். ஆப்பிள் ரொம்ப புளிப்பாக இருந்தால் லெமன் ஜூஸை கம்மியாகவும், இனிப்பாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சியோட தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி சைஸில் வெட்டி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அது வெடிச்சதும் வெட்டி வச்சிருந்தா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை போட்டு கரிஞ்சிடாம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதில் 10 கருவேப்பிலையை போட்டுட்டு மறக்காம அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா இனிமே நாம போடுற பொடி எல்லாம் கருகிடும். இதில் எண்ணெய் விடாமல் வறுத்து பொடி செஞ்ச வெந்தயத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு சட்டியில் உள்ள சூட்லையே வதக்கிக்கணும். இந்த தாளிப்பை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சிருந்தா ஆப்பிளில் போட்டு கிளறிக்க வேண்டியது தான். ஆப்பிள் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. 3 நாள் வரை இது கெடாமல் இருக்கும். சர்க்கரை வெல்லம் எதுவும் இல்லாமல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி புதுசான அத்திப்பழ லட்டு செஞ்சுருக்கேன். மறக்காமல் என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி பாருங்கள்.